அதாவது ஒரு 5000 லோன் எடுத்துகிட்டு ஒரு 10,000 கிடச்சோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சில ஆப்ஸில் வந்து இன்றைக்கி நான் போடக்கூடிய ஆப் ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் நான் பேசவும் போகிறேன். ஏன்னா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னா அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இது ஒரு ட்ரஸ்டான அப்ளிகேஷன். அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் 4.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணால் மட்டும் தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். எக்கச்சக்கமான வீடியோஸ் நான் போட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ மெயின் திங், இந்த ஆப் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி அதை பற்றி நான் வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஓட்டு போட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு மேலத்துக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓட் போட்டதுனால. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆப் பற்றி என்ன சொல்கிறேன்னு புரியும். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிரெடிட் பில்லை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் ஸ்டார்டிங்லேயே. இவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? அது ஓகே, அதாவது சில பேர்த்துக்கு ஓகேவாக இருக்கும், சில பேர்த்துக்கு அதிகமாக இருக்கும். பட் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் சில பேர்த்துக்கு உங்களுக்கு லோன் எமர்ஜென்சியாக வேணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து கொடுக்குற லோன் ஃபுல்லாக வந்து டென்யூர் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. இது 7 days லோன் ஆப்லாம் கிடையாது. பட் டென்யூர் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னல எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 1 lakh நீங்கள் வந்து லோன் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிருக்குன்ற பட்சத்தில் வந்து அவங்க சைடு கொடுக்குற அமௌண்ட் பார்த்திங்கன்னா, அந்த 1 lakh கொடுக்குறாங்க அப்படின்னா 20,000 ப்ராசஸிங் ஃபீ, கிட்டத்தட்ட 8,000 தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா 40,000 கட்ட போகிறீங்க. 1,20,000 கட்டுவீங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் 40,000 எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க. புரியுதா? ஸோ இப்போ நான் வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்து எனக்கு லோன் எலிஜிபிள் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஓகே? ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்பில் வந்து லோன் வந்து பார்த்திங்கன்னா 22 வயசுக்கு மேலே தான் கொடுத்துட்ருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், கொஞ்சம் வந்து ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. 22 வயசு 21 வயசுக்கு மேலே தான் கொடுக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 12 to 28% கொடுக்குறாங்க. 6 to 60 month வரைக்கும் டென்யூர் கொடுக்குறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லோ ட்ரான்சாக்ஷன் ஃபீ. ஆமாம், 20,000 உங்களுக்கு லோவா அப்படின்னு தான் இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணே பார்த்திங்கன்னா வந்து இதில் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு லோன் எலிஜிபிள் காட்டல. ஏன்? அதாவது பார்த்திங்கன்னா வந்து என் சிபில் நல்லா தான் இருக்குது. பட் ப்ராப்பர்ட்டி லோன் தராங்களாம் 1 கோடி வரைக்கும். ஸோ 20 years டென்யூரில். பட் ஆனால் எனக்கு மற்றபடி எனக்கு இந்த லோன் கொடுக்கல. ஸோ இவங்கள்ட்ட வந்து எனக்கு பிடிக்காத விஷயமே என்னென்னா, இவங்களோட அந்த வீட்டுக்கு வந்து அமௌண்ட் வசூல் வாங்க வருவாங்கள்ல. ஸோ அது ரொம்ப இதாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுலாம் நடந்திருக்கு. வித்தின் 3 days உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் 1 day டிலே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கட்டக்கூடிய அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கட்டுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கிரெடிட் பியை வந்து நான் ரொம்ப மோசம்னு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு 2 நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு லோன் ஓரளவுக்கு எலிஜிபிள் பண்ண சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற ஆப்போடு கம்பேர் பண்ணும்போது. பட் அந்த லோன் நீங்கள் கட்டி முடிச்சுட்டே திருப்பி உங்கள் லோன் எடுக்கும் போது உங்களுக்கு அது இஷ்யூ ஆகலாம், இல்லை வராமல் போகலாம், இல்லை வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிலாம் வச்சுருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணால் மேபி கிடைக்க சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்டும் வந்து உங்களோட லோன் அமௌண்ட் பொறுத்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 10 year இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கிரெடிட் பியை பற்றி. ஸோ பார்த்துலாம் யூஸ் பண்ணுங்கள். லோன் ஆப்புன்றத விஷயத்த நீங்கள் கடைசியாக ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அது தேவையில்லாத சிக்கல், அதனால் சொல்கிறேன். ஓகேவா? கடைசியாக வந்து அந்த விஷயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி ஓகே எல்லாமே. ஓகேவா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டுவிடுங்க. இந்த மாதிரி லோன் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது இஷ்யூ இருக்கா, அதுலேருந்து எப்படி வெளியே வரலான்னு சொல்லிட்டு ஏதாவது சஜஷன்ஸ் வேணும், அதை பற்றி கூட நான் வீடியோஸ் நான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ இன்னிலேருந்து ஒரு 5 நாள் பக்கமாக நான் வந்து ஒரு லோன் ஆப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி தனித்தனியாக டெடிக்கேட்டட் வீடியோ ஃபுல் நான் போட போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் ஹேவ் எ நைஸ் டே. பாய்.